எப்பயுமே அண்ணன் கூட வந்து 200-300 இளைஞர்கள் கூடவே தான் இருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து எம் எம்ஏ எம்எல் படித்தவர், வழக்கறிஞர். அதனால் தப்பான எந்த வேலைக்கும் போகிறது கிடையாது, தப்பான எந்த செயலும் செய்கிறது கிடையாது. ஒரே எண்ணம், இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு உந்துதலாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அந்த நினைப்பு மட்டும்தான். அதனால் எந்த அதாவது ஒவ்வொரு நிறுவனத்தில் வந்து உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற கொக்கோ கோலா கம்பெனி, இதுமாரி பல கம்பெனிகளில் இதை பட்டின மக்கள் வேலை செய்யும்போது அங்கே கம்பெனியில் வந்து அவங்கள ஒடுக்குவாங்க. போலீஸு காவல்துறை விட்டு மிரட்டுறது, இல்லை ரவுடிங்களை விட்டு மிரட்டுறது, இதுமாரி சம்பளம் கூட நடந்துடுது. ஆனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம நேர்மையாக இருக்கிறோம், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான், ஒரு தைரியம் தான். அதனால் யாரும் வந்து தலைவர் இருக்கிற வரைக்கும் அவரை யாரும் எந்த டச் பண்ணல. பல மாவட்டங்களில் நடந்திருக்கலாம், அங்கே வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கம்மியாக இருந்திருக்கும், இல்லை அவங்களுக்கு கூட இளைஞர்கள் இந்த மாதிரியான இளைஞர்கள் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் படுக்கும்போது கூட 100 பேருக்கு கூட படுத்திருப்பாங்க.